சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஒரே ஒரு நாள்ல, அதாவது வெறும் 24 மணி நேரத்துல, இன்னைக்கு நீங்க இருக்கிறத விட 2 மடங்கு பக்குவமான ஒரு ஆளா மாற முடியுமா? இது கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க இதுக்கான பதில நம்ம சேர்ந்து தேடலாம். இப்ப இந்த கேள்வியே நான் உங்ககிட்டயே நேரா கேக்குறேன். இது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? உங்க அனுபவம், உங்க அறிவு, உங்க மனநிலை இதை எல்லாத்தையும் வெறும் 24 மணி நேரத்துல டபுள் ஆக்க முடியுமா? ரொம்ப காலமா சொல்லப்பட்டு வர சில பழங்கால கதைகள் கண்டிப்பா முடியும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. அதுவும் வெறும் 8 சிம்பிளான பாடங்கள் மூலமா அந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லுது. நாம அந்த 8 பாடங்களையும் இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். நாம பார்க்க போற முதல் சில பாடங்கள் இந்த உலகத்தையும் அது நமக்கு கொடுக்கிற சவால்களையும் எப்படி எதிர்கொள்றதுங்கிறத பத்தி தான். அதாவது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல் பாடம் மௌனத்தோட சக்தி. சில நேரம் அமைதியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். குறிப்பா உங்களை சங்கடப்படுத்துற தேவையில்லாத கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் உங்ககிட்ட வந்து, உங்க சம்பளம் என்னன்னு திரும்ப திரும்ப நோண்டிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவர்கிட்டயே, நான் எவ்வளவு சம்பாதிச்சா சரியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு திரும்பி கேட்டு பாருங்க. இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு கேள்வியே ஒரு சரியான பதிலடியா இருக்கும். ரெண்டாவது பாடம் சமயோசித புத்தி. சில நேரங்கள்ல ரொம்ப அதிகமா யோசிக்கிறது நம்மள பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். சூழ்நிலைய சரியா புரிஞ்சுகிட்டு டக்குன்னு செயல்படணும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட வீடு ஒரு பக்கம் கொழுந்து விட்டே எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? சும்மா உட்காந்து இன்னைக்கு மழை வரும்னு பேப்பர்ல போட்டிருந்துச்சு, அந்த மழை வந்து நெருப்பு அணைச்சிரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். பாருங்க, சில நேரங்கள்ல யோசிக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இது தெளிவா காட்டுது. நாம உடனடியா செயல்பட வேண்டிய இடத்துல செயல்பட்டு தான் ஆகணும். மூணாவது பாடம், நாம பேசுற வார்த்தைகளோட தாக்கம். நாம ஏதோ விளையாட்டுக்கு சொன்னோம், ஒரு ஜோக்குக்கு சொன்னோம்னு நினைப்போம். ஆனா கேட்கறவங்களுக்கு அது எப்படி பாதிக்கும்னு நம்ம யோசிக்கிறதே இல்ல. சின்ன சின்ன வார்த்தைகள் தான் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய காயத்தையே உண்டாக்கும். ஒரு ஒட்டகம் இருக்கு, அது மேல பாரத்தை ஏத்திக்கிட்டே போறாங்க. அதுவும் பொறுமையா தாங்கிட்டே வருது. கடைசியா வெறும் ஒரே ஒரு நீல நிற இறகு அதை எடுத்து அது மேல வைக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த ஒட்டகம் அப்படியே சுருண்டு விழுந்துருது. இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். அந்த ஒட்டகம் உண்மையிலேயே அந்த சின்ன இறகோட பாரத்தாலேயா விழுந்துச்சு? இல்லவே இல்ல. அதுக்கு முன்னாடி அது சுமந்த அந்த மொத்த பாரத்தோட வலிதான் அந்த ஒரு இறகுல வெளிப்பட்டு அதை கீழே தள்ளிருச்சு. மனுஷங்களும் அப்படிதான். நீங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை அவங்களோட பிரேக்கிங் பாயிண்டா கூட இருக்கலாம். சரி, நாம இப்போ வெளி உலகத்தை விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற உலகத்துக்குள்ள போக போறோம். நம்ம மனச, நம்ம எண்ணங்களை எப்படி கையாள்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். நாலாவது பாடம், உங்களை நீங்களே ஏத்துக்கிறது. மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? நாம இப்போ எப்படி இருக்கோமோ அதை அப்படியே முழு மனசோட ஏத்துக்கிற இடத்துல இருந்துதான். நான் இப்படி இருக்கேன், பரவாயில்லன்னு உங்களை நீங்களே ஏத்துக்கிட்டாதான் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியும். ஒரு கம்பளி பூச்சி இருக்கு, அதுக்கு தன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குமா. ஆனா அது ஒரு கூட்டுப்புழுவா மாறி அந்த கஷ்டமான நேரத்தை பொறுமையா கடந்து வந்த பிறகு, அடடா என்ன ஒரு அழகான வண்ணத்து பூச்சியா வெளியே வருது. சில சமயம் நாமளும் அந்த கம்பளி பூச்சி மாதிரி ஒரு மோசமான காலகட்டத்துல இருக்கலாம். ஆனா பொறுமையா இருந்து நமக்கான வளர்ச்சியில கவனம் செலுத்தினா நாமளும் ஒரு நாள் வண்ணத்து பூச்சியா மாற முடியும். ஐந்தாவது பாடம் எதிர்மறை எண்ணங்களை கண்டுக்காதீங்க. நம்ம மனசுல வர எல்லா நெகட்டிவ் எண்ணத்துக்கும் நாம பவர் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு நாம சக்தி கொடுக்கற வரைக்கும் தான் அதுக்கு சக்தி இருக்கு. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஒரு விஷச்செடி. தூரத்துல இருந்து பார்க்கறதால நமக்கு ஒன்னும் ஆகாது. ஆனா அதை பறிச்சு சாப்பிட்டா அவ்வளவுதான். நம்ம நெகட்டிவ் எண்ணங்களும் அதே மாதிரி தான். அது மனசுல வந்துட்டு போறதால தப்பு இல்ல, ஆனா அதே புடிச்சு தொங்கிட்டு இருந்தாதான் பிரச்சனை. ஆறாவது பாடம், உண்மையான கட்டுப்பாடு. கட்டுப்பாடுனா என்னன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லா ஆசைகளையும் நம்ம கண்ணு முன்னாடி இருந்து தூக்கிடுறதுன்னு தானே. ஆனா அது இல்ல. ஒரு துறவிக்கு முன்னாடி தங்கம் இருந்தாலும் இது எனக்கு வேண்டான்னு ஒரு கோடு போட்டு வாழ்றார்ல, அதுதான் உண்மையான கட்டுப்பாடு. ஏழாவது பாடம் மனச அடக்காதீங்க, திசை திருப்புங்க. நம்ம மனசு எப்பவுமே அலை பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது அதோட இயல்பு. அத அடக்க நினைக்கிறத விட அதோட கவனத்தை வேற ஒரு நல்ல விஷயத்துக்கு திருப்புறது தான் ஸ்மார்ட்டான வழி. மனசு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல புக்கை படிக்கலாம், இல்லனா பிடிச்ச மியூசிக் கேட்கலாம், இல்ல ஒரு வாக் அவுட் பண்ணலாம். அடக்க முயற்சி பண்ணாதீங்க, திசை திருப்புங்க. இதுதான் முக்கியம். சரி, இப்போ நாம 8வது மற்றும் கடைசி பாடத்துக்கு வந்துட்டோம். வாழ்க்கையில வர்ற பெரிய தடைகளை எப்படி பார்க்கணும், எப்படி தாண்டணுங்கிறது தான் இது. ஒருத்தர் ஒரு வழியில போயிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி ஒரு பெரிய கதவு. அதுல பெருசா எழுதியிருக்கு, இந்த கதவை திறக்க முடியாது அப்படின்னு. இத பார்த்ததும் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே திரும்பி போயிடுவாங்கல்ல. ஆனா அந்த பயணி கொஞ்சம் கூட யோசிக்காம போய் அந்த கதவை சும்மா தொட்டாரு. என்னாச்சு தெரியுமா? அது திறந்துடுச்சு.
வாழ்க்கையில நிறைய தடைகள் இந்த மாதிரி தான். முடியாதுங்கிறது ஒரு போர்டு மட்டும்தான். நாம ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலே போதும், அது திறந்துடும். நாம பார்த்த இந்த 8 பாடங்களோட சாராம்சம் இதுதான். பக்குவமான வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். அந்த பயணத்தை எப்படி மேற்கொள்றதுன்னு இப்போ நாம பார்த்திருக்கோம். ஆக முக்கியமான விஷயம் இதுதான். பக்குவம்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நாம எப்படி பார்க்கறோம், எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதுல தான் உண்மையான பக்குவமே அடங்கியிருக்கு. இப்போ இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். என்னால முடியாதுன்னு நீங்க எந்த கதவுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. அதை திறக்க நீங்க எடுக்க போற அந்த சின்ன ஸ்டெப் என்னவா இருக்கும்?